வணக்கம். 2026ல நம்ம இந்தியாவோட நாடாளுமன்ற தொகுதிகளை மறுபடியும் பிரிக்க போறாங்க. இந்த தொகுதி மறுவரையறை சில மாநிலங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா சில மாநிலங்களுக்கு, குறிப்பா தென்னிந்தியாவுக்கு ஒரு பெரிய பயத்தையே கழுப்பிருக்கு. என்னதான் நடக்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்படிதான் சொன்னாரு. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. தமிழ்நாடு மக்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்க பலம் இன்னும் அதிகமாக போகுதுன்னு சொல்றாரு. அப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு இன்னும் அதிக சீட் கிடைக்கும்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் தென்னிந்திய தலைவர்கள் ஐயோ எங்களோட அதிகாரமே பறிபோக போகுது, எங்களோட குரலையே நசுக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? வாங்க இந்த குதிரைய விடுவிப்போம். இந்த சிக்கனான கணக்க நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன லட்டு உதாரணம் மூலமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஷீட்டுகளோட எண்ணிக்கைய பத்தின பிரச்சனை இல்ல, அதிகாரத்தை பத்தின பிரச்சனை. இந்த விவாதத்துல ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம புரிஞ்சுக்கணும். ஒன்னு, தனிப்பட்ட இடங்கள், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட் இருக்குங்கிற நம்பர். இன்னொன்னு விகிதாச்சார அதிகாரம், அதாவது மொத்த சீட்ல உங்க ஸ்டேட்டோட பங்கு எவ்வளவுங்கிறது. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விகிதாச்சார அதிகாரம், அதாவது ப்ரொபோஷனல் பவர் தான் ஒரு மாநிலத்தோட உண்மையான பலம். சரி, இப்போ இந்த லட்டு உதாரணத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு கல்யாண பந்துன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. பழைய கணக்குப்படி தட்டுல மொத்தம் 10 லட்டு இருக்கு. இதுல தமிழ்நாட்டுக்கு 2 லட்டு, அதாவது 20% பங்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 4 லட்டு, அதாவது 40% பங்கு. இப்போ புதுசா ஒரு சிஸ்டம் வருது. யார்கிட்ட இன்னும் நான் லட்டு புடுங்க மாட்டேன், எல்லாருக்கும் இன்னும் ஜாஸ்தியா தான் தரப்போறேன்னு சொல்லிட்டு மொத்தம் 100 லட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வாவ்! தமிழ்நாட்டுக்கு இப்ப 5 லட்டு கிடைக்குது. பாருங்க, 2ஆ இருந்தது 5ஆ மாறிடுச்சு. ஆனா அதே நேரம் உத்தரப்பிரதேசத்துக்கு 60 லட்டு கொடுக்கறாங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச லட்டுகளோட எண்ணிக்கை கூடுனாலும் அந்த பந்தியில அவங்களோட செல்வாக்கு, அதாவது அந்த விகிதாச்சார பங்கு 20% இருந்து வெறும் 5% குறைஞ்சு போச்சு. முதல்ல 2 லட்டு வித்தியாசம் தான் இருந்துச்சு, இப்போ 55 லட்டு வித்தியாசம். இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே. ஓகே, லட்டு கதையெல்லாம் போதும். இப்போ உண்மையான நம்பர்ஸ்க்கு வருவோம். இந்த விகிதாச்சார அதிகார பிரச்சனை நிஜத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல சொன்ன கணக்கு. இதன்படி பார்த்தா தமிழ்நாடோட பங்கு 7.18%இருந்து 7.23% கொஞ்சம் அதிகமாகுது. மத்த தென் மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே நிலைமைதான். எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தானே தெரியுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த 1.5 மடங்கு உயர்த்துறோன்னு சொல்ற ஃபார்முலா எந்த சட்ட புத்தகத்திலும் எழுதல. இது ஒரு அரசியல் வாக்குறுதி, அவ்வளவுதான். ஆனா தொகுதி மறுவரையறை சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது, லேட்டஸ்டா எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப வச்சுதான் இடங்களை பிரிக்கணும்னு. ஒருவேளை பார்லிமெண்டோட மொத்த சீட்டை கூட்டாம சட்டப்படி 2011 சென்சஸ் வச்சு மட்டும் இடத்த பங்கு போட்டா என்னாகும்? இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி மாநிலங்களுக்கு சீட் ஜாஸ்தி ஆகுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு 7 சீட்டும், கேரளாவுக்கு 5 சீட்டும் குறையுது. இதுதான் தென் மாநிலங்களோட முதல் கவலை. ஓகே, அப்போ பார்லிமெண்ட் சீட்டை 848 ஏத்துனா என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு 9 சீட் கூட கிடைக்குது. நல்ல விஷயம் தானே? ஆனா ஒரு நிமிஷம், உத்தரப்பிரதேசத்துக்கு 63 சீட் கூட கிடைக்குது, பீகாருக்கு 39. புரியுதா உங்களுக்கு? நமக்கு கிடைக்கிற 9 லட்டை விட அவங்களுக்கு கிடைக்கிற 60 லட்டு எவ்வளோ பெருசுன்னு. நம்மளோட தனிப்பட்ட இடங்கள் கூடினாலும் மொத்த அதிகாரத்துல நம்ம பங்கு ரொம்பவே குறைஞ்சிரும். அந்த லட்டு கதை இப்போ நிஜத்துல நடக்குது. இந்த பெரிய மாற்றத்துக்கு ஒரே ஒரு காரணம், மக்கள் தொகை வளர்ச்சி தான். 1971 இருந்து ராஜஸ்தான்ல மக்கள் தொகை 325% பெருகியிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 188% தான். இந்த வித்தியாசம்தான் அரசியல் அதிகாரத்துல இவ்ளோ பெரிய வித்தியாசமா மாறுது. இப்போ தென் மாநிலங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான தார்மீக கேள்வியை எழுப்புறாங்க. என்னன்னா, நாங்க முன்னேறினதுக்காக எங்களை தண்டிக்கிறீங்களா? தென் மாநிலங்களோட வாதம் ரொம்பவே நேரடியானது. நாங்க மத்திய அரசோட பேச்சை கேட்டு குடும்ப கட்டுப்பாட்டு சரியா செஞ்சோம், பெண் கல்வியை அதிகப்படுத்தணும், அதனால எங்களோட மக்கள் தொகை கட்டுக்குள்ள இருக்கு. ஆனா யார் அதிகமா குழந்தைங்களை பெத்தாங்களோ அவங்களுக்கு அதிக அரசியல் அதிகாரம்னு சொன்னா அது சரியா செஞ்ச எங்களை தண்டிக்கிற மாதிரி இருக்கு. இது நம்ம நாட்டோட கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த நம்பரை பாருங்க, 1.4.
இது சாதாரண நம்பர் இல்ல. தமிழ்நாட்டோட தற்போதைய கருவுறுதல் விகிதம் இது. ஒரு மக்கள் தொகை சீரா இருக்க 2.1 வேணும். ஆனா நாம அதுக்கு ரொம்ப கீழே இருக்கோம். இதுவே மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனை வெறும் பார்லிமெண்ட் சீட்டோட நிக்கல. இது மாநிலங்களோட நிதி, நிர்வாகம் எல்லாத்தையுமே பாதிக்க போகுது. ஒரு பொருளாதார நிபுணர் சொன்ன இந்த வார்த்தைகள் வரப்போற ஆபத்தை அழகா சொல்லுது. அதாவது நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு அதிகமா பங்களிக்கிற மாநிலங்களுக்கு நாட்டோட கொள்கைகளை தீர்மானிக்கிற இடத்துல குறைஞ்ச குரல் தான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இது வெறும் கற்பனையான பயம் இல்ல, ஏற்கனவே இது நடந்திருக்கு. மத்திய அரசு நிதி பங்கீட்டுக்கு 1971 சென்சஸ்க்கு பதிலா 2011 சென்சஸை பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனேயே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் மத்திய நிதியை இழந்திருக்கு. இப்போ அரசியல் பிரதிநிதித்துவம் இன்னும் குறைஞ்சா இந்த நிதி இழப்பு இன்னும் அதிகமாகும். கடைசியா இது வெறும் சீட் கணக்கு இல்ல, இது நம்ம ஜனநாயகத்தோட ஆன்மாவான ஒரு நபர் ஒரு வாக்குன்ற கொள்கைக்கும் இந்தியாவோட ஒற்றுமைக்கு ஆதாரமா இருக்கிற கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம். இந்த ரெண்டையும் இந்தியா எப்படி சமன்படுத்த போகுதுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி.